ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் நண்பர்களே. இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி சேனல். கேரளா லாட்ரி 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024 காருண்யா ப்ளஸ் 534 நம்மளுக்கு நேற்று ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57 51. நம்மளுக்கு வந்து ஆல் போர்டில் 7 அல்லது 0 அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நேற்று ஆல் போர்டில் கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் நண்பர்களே, சரிங்களா? அதே மாதிரி ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 போர்ட்லையும் என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறத ஒரே ஒரு கணிப்பாக நம்ம எங்கேருந்து ரிசல்ட் எங்கேருந்து வரும் அப்படிங்கிற ஓரளவுக்கு ஒரு தோராயமான கணிப்பாக இருந்துச்சு. நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு 7 அப்படிங்கிறது ஒரு வின்னிங். சரி, இதை விட்டுருங்க. ஆல் போர்டு என்னடா ஒரு பெரிய கணிப்பாடா, சும்மா ஏதாச்சும் ஒரு நம்பர் வச்சா உள்ளே வந்துடும் சொல்கிறீங்களா? அதுவும் எடுக்கிறதும் கொஞ்சம் கடினம் தான் நண்பர்களே, சரிங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு 751 நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா 751 ஏ போர்டில் 7 பாஸ் ஆகிடுச்சு. சரி, ரைட்டு, அதை விட்டுங்க. நம்மளுக்கு பிசி என்ன இருக்குதுன்னு பார்த்துக்குவோம், ஓகேவா? நம்ம ஆல் போர்டில் 7 0 அதில் 7 கொடுத்தாச்சு. ஏபிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே கொடுத்ததில் 237 327 220 232 அப்படிங்கிற மாதிரி கொடுத்தேன். ஒரு முக்கியமான செட்டாகவே ஒரு 4 செட் எடுத்து கொடுத்துருந்தோம். சரி, அதே மாதிரி நம்மளுக்கு வந்து 4Dயில் வந்து டி போர்டில் 7 3 6 தான் என்னோடய கணிப்பில் இருந்துச்சு. ஆனால் வந்து ரிசல்ட் பார்த்திங்கன்னா இதில் டி போர்டில் 5. 57 51க்கு நான் 7, பி போர்டில் 5 75ன்னு கொடுத்துருக்கேன். ஆனால் 75 இது நான் டேரெக்டாக கொடுக்கல. அவ்வளோதான் நண்பர்களே வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை, சரிங்களா? 753 கொடுத்துருக்கேன். ஆனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 7 5 3 இருக்குது, 7 5 1 ரிசல்ட், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நான் சுருக்கமாக சும்மா கம்மியாகவே சொல்லி முடிச்சிடும். இல்லாததை ரொம்ப தெளிவாக பேச வேணாம். அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவோம். 751க்கு 753 கொடுத்துட்டேன், அவ்வளோதான் நண்பர்களே, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் மாற்றி கொடுத்துருக்கேன். 7 இங்கே கொடுத்துருக்கேன், 5 இங்கே கொடுத்துருக்கேன். 1க்கு இந்த இடத்துல எனக்கு சி போர்டில் 1 கணிப்பில் வரல, 0 தான் கணிப்பில் இருந்துச்சு. அவ்வளோதான் நண்பர்களே, வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நிர்மல் 392 9ஆம் தேதி. இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங் இருக்க போகுது, என்ன மெயினான நம்பர் அப்படிங்கிறத சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்த்துருவோம். இன்றைக்கும் காப்பி ரிசல்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 3 இடத்துல 751 சிங்க் ஆகுது. காருண்யா ப்ளஸுக்கு நிர்மல் 3 இடத்துல 751க்கு டைரக்ட் ரிசல்ட் இருக்குது. நீங்கள் இதை மட்டும் நான் எடுக்கணுமா அப்படிங்கிறத நான் அந்த கெஸ்ஸிங்கில் நான் தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நம்ம கொடுத்த கணிப்பில் இது தான் நிர்மல் 392. கெஸ்ஸிங்கில் எப்படி என்ன வரப்போகுது, எதை எடுத்தால் எங்கே வைக்கலாம், என்ன பண்ணலாம், வேலை முடிஞ்சு போச்சு. 3 ஸ்டெப்பு தான். ஆப்ஷன் 1 2 3. வேறு வள கொலன்னு இதில் இருக்க 40 தூக்கி அதை வெட்டி இங்கே வை, இதை வெட்டி இங்கே வை, அதை வெட்டி குழம்பு வை, அதெல்லாம் வேணாம், சரிங்களா? சிம்பிளாக 751 டைரக்ட் ரிசல்ட் 2 தடவை 3 தடவை பாஸ் ஆகிருக்குது. அதுக்கு பவர் எடுத்தாலே இன்றைக்கி ரிசல்ட் முடிஞ்சு போச்சு. இதுதான் கெஸ்ஸிங். அதை சுருக்கமாகவே நிர்மலுக்கு இந்த வந்துடுறேன், அதையும் சொல்லிடுறேன். 9ஆம் தேதி, அதாவது இன்று நிர்மல் 392ல் ரிசல்ட் நம்ம நேற்று 57 51 அப்படிங்கிற ரிசல்ட் இருக்குது. சரி, இன்றைக்கி என்ன தான் நீ புதுசாக சொல்ல வரப்போகிற அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்துக்கு 2 உதாரணம் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் நண்பர்களே. அது 2 உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 751 காருண்யா ப்ளஸுக்கு நிர்மலுக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கு. அதுக்கு என்ன வச்சுருக்காங்க, அதுக்கு பவர் எடுத்தால் இன்றைக்கி ரிசல்ட் வந்துடும், முடிஞ்சு போச்சு வேலை, அவ்வளோதான். அதை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். சரி, இது எங்கே இருந்து சொல்ல போகிறேன் நீ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி ஏப்ரல் மாதம் காருண்யா 517க்கு 97 51 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துச்சு. இந்த 97 51க்கு 12ஆம் தேதி நிர்மலில் 408ன்னு வந்திருக்கு. இந்த இருக்குது 408, சரிங்களா? சரி, எப்படி திரும்ப ஒரு தடவை சும்மா அந்த இன்ட்ரோலாம் கொடுக்காத சிம்பிளாக சொல்லுன்னு சொல்கிறீங்க, புரியுது. 11ஆம் தேதி ஏப்ரல் மாதம் காருண்யா ப்ளஸ் 97 51, நிர்மல் 12ஆம் தேதி 74 08. இந்த 408 பவராக எடுத்தால், இந்த 408 அப்படியே பவர் இப்படியே வந்து வருமா அப்படின்னா வராது. சரி, இந்த 408 நீ கொடுத்துருக்க, அந்த 408 நான் ட்ரை பண்ணுறேன், ஒரு செட்டு வைங்க, பிரச்சனை இல்லை. இந்த 408க்கு அடுத்தபடியே வேறு நான் என்ன செய்யணும், இந்த பாருங்க 319ன்னு அதுக்கு பவர் எடுத்திருக்கேன், அதை ட்ரை பண்ணுங்கள். 408ம் கொடுத்துருக்கேன், 319ம் கொடுத்துருக்கேன். சரி, இதுக்கு அடுத்தபடியாக வேறு என்ன நீ சொல்ல வர, அதை சொல்லு அப்படிங்கிறீங்களா? அந்த வந்துடுறேன். இந்த 751 திரும்பி ஒரு தடவை எங்கேயோ ரிப்பீட் ஆகிருக்கு. அது எங்கே ரிப்பீட் ஆகிருக்கு, எந்த மாதம் எந்த தேதி, அதையும் ஒரு தடவை பார்த்துக்குவோம். ஏன்னா நேற்று வந்து 57 51ம் ரிசல்ட் மூலியமாக வந்தது தான், சரிங்களா? அது எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது 2000
19 to 21க்குள்ளே எனக்கு 4 செட்டு உட்காந்துச்சு. அதில் எனக்கு என்ன எப்படி உட்காந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 57 66 04 51ன்னு வந்துச்சு. அதில் தான் இந்த 57 51 ரிசல்ட் வந்துச்சு. சரிங்களா? அதனால் நீங்கள் அதையும் ஒரு தடவை ஒரு கணிப்பாக எடுத்துக்கோங்க. ரிசல்ட்டை வச்சு எடுங்க. இந்த போர்டை வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுடைய கணிப்புகளில் எப்படி இருக்கோ தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த 750 அதே மாதிரி திரும்பி ஒரே ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. அதையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுவேன். விஷயங்களை உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிடுவோம். ஓகே, இந்த இருக்க பாருங்கள். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி கார்னியா ப்ளஸ் 570, அதுக்கு 744. நான் 740ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? 744 570க்கு 744னா 744 0க்கு 4 அப்படின்னு என்றால் 1க்கு நான் இந்த இடத்துல 0வாக கொடுத்துருக்கேன். 1க்கு 0 1க்கு 8ன்னு பவர் கொடுத்துருக்கேன். 1க்கு 0 1க்கு 8 இவ்வளோ தான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. இதை எடுத்தால் ஏபிசியில் 5 செட்டு உட்காரும், 4டியில் 5 செட்டு உட்காரும். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0 4 வேலை முடிஞ்சிடுச்சு. இதுக்கு அடுத்தபடியாக நீ என்ன சொல்கிற சுருக்கமாக சொல்லுன்னு சொன்னாலும் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 740 408 இது ரெண்டுக்கும் பவர் நம்பர் எடுத்து இங்கே கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் 408 319 680 772 கொடுத்துருக்கேன். இந்த 772 பவர்லேயே இல்லையே, இது எங்கே கொண்டு வந்து வச்ச அதை சொல்லு அப்படிங்கிறாங்களா? ஒரு வேளை டபுள் நம்பர்ஸ் கொண்டு வந்தாலும் வரலாம். 7க்கு 7 5க்கு 7 1க்கு 2 772 ஒரு செட்டாக வச்சுக்கேன். அவ்வளோதான். நான் இதனால தான் நிறையா சும்மா கசன்னு போட்டு நோண்டிக்கிட்டு அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சிம்பிளாக டார்கெட்டாக எடுத்து கொடுத்துட்றேன். 408க்கு 319 பவர் எடுத்துட்டேன். 680 772 அவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் அதை வச்சு நீங்கள் பவர் நம்பர் எடுத்தாலும் இந்த 680 வரும் தான். சரி, இதை வச்சு நான் பாக்ஸில் போட்டு நம்மளுக்கு டி போர்டில் 318ன்னு வருது. 34 08 18 40 84 80 83 82 அவ்வளோதான். வேறு ஒன்றுமே ரொம்ப யோசிக்கக்கூடிய வேலையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சிம்பிளாக சுருக்கமாக எடுத்து கொடுத்துட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு வெற்றி வரும். திரும்பவும் சொல்கிறேன், 2ஆம் தேதி பிப்ரவரி மாதத்தில் உங்கள்கிட்ட ரிசல்ட் இருந்தாலும் பார்த்துங்க. இல்லை உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கணும்னா இந்த பாருங்கள். 1ஆம் தேதி பிப்ரவரி மாதம் கார்னியா ப்ளஸ் 570க்கு 744னா 740 அந்த இடத்துல 748ஆகவும் ட்ரை பண்ணுங்கள். 748ஆகவும் ட்ரை பண்ணுங்கள், 408ஆகவும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு 5 செட்டு கன்ஃபார்மாக இதில் உட்காரும். ட்ரை பண்ணி பாருங்கள். டபுள்ஸ் வச்சாலும் 772க்கு வாய்ப்பு இருக்குது. 5க்கு 7 7க்கு 7 1க்கு 2 முடிஞ்சிருச்சு. அப்படி இல்லைன்னா 5க்கு 6 7க்கு 8 1க்கு 0 680 முடிஞ்சு போச்சு. 4 செட்டு இதில் 4 செட்டு, வேறு ஒன்றும் இல்லை. ஆல் போர்டும் கொடுத்துட்டேன். ஏபிஎஸ்சிபிசி மட்டும் கொஞ்சம் முக்கியமாக இன்னும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதாவது இது முக்கியம், இதை தவிர்க்கவே முடியாது. ஒருவேளை ஏபிஎஸ்சிபிசியில் வேறு என்ன வரலாம், இந்த பவர் நம்பர் எடுக்காமல் ஒரு வேளை ரிசல்ட்லேருந்து தூக்கி கொண்டு வந்து வைப்பானா. அதாவது இந்த 751க்கு ஏபிஎஸ்சிபிசியில் எடுத்தால் அவன் பவர் நம்பர்லேருந்து வேறு இதுலேயே வரல, டார்கெட்டே இதில் இல்லை ஏபிஎஸ்சிபிசிக்கு. ஆனால் ஏபிசிக்கு கன்ஃபார்மாக இதுதான் டார்கெட், வேறு இதில் மாற்றமே இல்லை. ஒருவேளை ஏபிஎஸ்சிபிசியில் ஏதாச்சும் கொஞ்சம் வேலை பார்ப்பான், அடி வேலை பார்ப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் அதை நான் 2 ஹாலுக்கெலாம் இந்த மேலே கொஞ்சம் நான் லைவில் போடலான் இருக்கேன். நேற்று கொஞ்சம் இணையதள சேவை இல்லை, அதனால் கொஞ்சம் என்னால் போட முடியல. நண்பர்களே கோச்சுக்காதீங்க. விஷயங்களாம் எடுத்து வச்சுட்டு கடைசி நேரத்தில் கொஞ்சம் இணையதள சேவையில் இல்லை, என்னால் இப்போ அப்லோட் பண்ண முடியல. கேன்சல் ஆகிடுச்சு, அப்புறம் 3 மணி ஆகிடுச்சு, அதனால் போட முடியல. எதுவும் கோச்சுக்காதீங்க, ஓகேவா? இன்றைக்கி நான் எது வந்தாலும் 2 ஹாலுக்கே நான் உங்களுக்கு நான் சீக்கிரமாகவே உங்களுக்கு ஏபிஎஸ்சிபிசியை தனியாக கொடுத்துட்றேன். இதுதான் விஷயம். இதை நீங்கள் பவர் எடுத்திங்கன்னா இது தான் வரும். இதில் 4டியில் இது தான், ஏபிசியில் இது தான். முடிஞ்சு போச்சு. நம்ம கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டேரெக்டாக விஷயத்துக்கு தான் போவோம். வளவள கொள்ளலாம் நம்மள்கிட்ட சுத்தமாகவே கிடையாது. வச்சோன்னா வெற்றி தூக்கணும், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் வேலை. சரியா? அதனால் அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் லிங்க்கையும் நம்மளோட குரூப்பில் நான் டிஸ்கிரிப்ஷன் கமெண்டில் நான் கொடுத்துட்றேன், பின் பண்ணிடுறேன். உங்களும் நீங்கள் அதிலையும் என்னை நீங்கள் இணைஞ்சிக்கணுன்னா தாராளமாக இணைஞ்சிக்கலாம். சேர்ந்தே பயணிப்போம், சேர்ந்தே வெற்றி பெறுவோம். ஒரு முக்கியமான வெற்றி நேற்று கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, ரொம்ப வருத்தங்கள். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எடுத்துருவோம். விட்ட வெற்றியை எடுப்போம்.
இந்த கணிப்புகள் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே நோக்கத்தோட நம்மளுக்கு வந்து கம்மியாக ட்ரை பண்ணுங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், கம்மியாக ட்ரை பண்ணுங்கள். சிறு சிறு வெற்றிகள் வாங்கினாலுமே அது பெரிய வெற்றிக்கு ஒரு ஒரு பாதை நம்மளுக்கு வழிவகுக்கும். இப்போ இருக்கிற பேட்டர்ன் வந்து அப்படி தான் இருக்குது. சரிங்களா? நம்ம நேற்று வந்து நம்ம என்ன சொன்னோன்னா, அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்த தூக்குங்க, அதை அந்த இடத்துல வைங்கன்னு அதே மாதிரி தான் வந்திருக்கும் கூட. இருந்தாலும் அதே மாதிரி டெய்லி ஃபாலோ பண்ணுவாங்களான்னா தெரியாது. திடீர்னு எங்கே கொண்டு எதோ ஒன்றா டியர் ரிசல்ட்லாம் கொண்டு வந்து வச்சாலும் வைக்கலாம். அதனால் அப்படியெல்லாம் கணிப்புகள் இருக்குது. அதனால தான் நான் 2.25க்கு ஏன் இன்னொரு வீடியோ போடுறேன் அப்படின்னா, இவன் டியர்லேருந்து ஏபிஎஸ்சிபிசிக்கு எடுக்கிறானா, இல்லை நம்ம இதுலேயே 10, 11, 12 அந்த ரிசல்ட்டில் ஏதாச்சும் கொண்டு வந்து வைக்கிறானா அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்கறதுக்காண்டி தான் நான் அந்த கொஞ்சம் டைமிங் எடுக்கிறதே, வேறு ஒன்றும் இல்லை. இதான் ஒரு முக்கியமான நம்பர். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதை நீங்கள் பாக்ஸில் போட்டு பார்த்தாலும் ஓகே. பாக்ஸில் போட்டதால் நிறையா வரும், நிறைய செட்டு, நிறையா உங்களுக்கு பண செலவுகள் வரும். வேணாம், இதை டேரெக்டாக 5 செட்டு, இதை 5 செட்டு வச்சு வேலையை முடிச்சு விட்ருங்க. கண்டிப்பாக இறங்கிடும் போர்டில். பார்ப்போம், அடுத்த வெற்றி கண்டிப்பாக ஒரு முக்கியமான வெற்றி நம்மளுக்கு வேணும், வரும். அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் லிங்க்கு நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இணைஞ்சிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக மென்மேலும் எனக்கு வேணும். மறக்காமல் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இன்பமே சூழுக நம் எல்லோரும் வாழக. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். நல்லது என்றைக்குமே நினைக்கணும், நல்லது தான் நடக்கணும். சரிங்களா? நமது மனசு எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அதிர்ஷ்டங்களும், நம்மளுடைய உடல்நிலை மாற்றங்களும், நம்மளுடைய நம்ம குடும்ப கஷ்டங்களும் எல்லாமே மாறும். கடவுளின் அனுகிரகத்தினால் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, ஓம் முருகா அப்படிங்கிற ஒரே ஒரு மந்திரத்தையும் இந்த விஷயத்தில் சொல்லிவிட்டு, திரும்ப அடுத்த வீடியோவில் அந்த ஏபிஎஸ்சி விஷயம் கொடுத்துட்றேன். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறணும். அதுதான் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. காலை வணக்கம்.